சர்வே எடுக்கக்கூடியவர்களும் பெரிய பெரிய உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள், அரசியல் ஆய்வாளர்கள் நிறைய பேர் இதை சொல்றாங்களே, விஜய்க்கு ஒரு பெரிய பிரம்மாண்டம் இருக்கு, விஜய்க்கு ஒரு பிரம்மாண்டம் தாக்கத்தை ஏற்படுத்துவா. இல்ல. சரி, அதாவது நான் வந்து விஜய் ஒண்ணுமே இல்லைன்னு நான் போலங்க. சரி. 8% இருந்து 10% விஜய்க்கு இருக்குன்னா ஆமா இருக்கு. நான் எழுதி கூட கொடுப்பேன். அவ்வளவு ஓட்டு இருக்கு அவருக்கு. ஆனா அதுக்குன்ட்டு முதலமைச்சரா வருவாரு, அதனால அவர் புரட்டி போட போறாரு அரசியல, அதெல்லாம் கிடையாது. இது மாதிரி நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. மூப்பனார் வந்தாருங்க, ஐயா விஜயகாந்த் வந்தாரு, வைகோ வந்தாங்க, அண்ணன் சீமான் வந்திருக்காரு, கமல் வந்திருக்காரு. அந்த நிலையிலேருந்து அடுத்த கட்ட நிலவு, அதாவது 10% ஓட்டை தாண்டி 20% போனோம். 20க்கு அப்புறம் நீங்க 30 போனாதான் எதிர்கட்சி அந்தஸ்து, 40 போனா ஆட்சி. கரெக்ட். அப்போ 10, 20, 30, 40ன்னு இருக்குல்ல. எடுத்த உடனே நான் வந்து போயிட்டு டாக்டர் எக்ஸ் மெடிசன் எழுதுவேன், ஐஏஎஸ் ஆக்கி விடுங்கன்னா எப்படி ஆக்கி விடுவாங்க? அரசியலில் ஒண்டி அது சாத்தியமா? 1.5 வருஷம் தான் வருது, அதுக்கு உண்டான கள வேலையும் பண்றது கிடையாது. ஆட்சி பிடிக்க முடியாதுன்னு நான் சொல்லலை. நீங்கள் பண்ணுற அரசியலுக்கு உங்களுக்கு ஓட்டு வராது, நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு வராது. இந்த சி ஓட்டர்லாம் வந்து யாரையோ இந்த இந்த தரவுகளை வைத்து பார்த்தாங்கன்னா அண்டர் கரண்ட்டாக அவங்க கண்டுகொள்ள தவிர்க்கிறாங்க. விஜய்க்கு கூட்டம் வந்ததுன்னாங்கல்ல, 118 தொகுதி 220 கிட்ட எடப்பாடி பழனிசாமி போயிட்டாரு. ஒவ்வொரு இடத்துல எவ்வளோ கூட்டம் சேருது, ஒவ்வொரு பாயிண்ட்லையும். அதாவது ஒரு தொகுதியில் பேசுகிறாரு, அந்த தொகுதியில் வந்து மக்கள் எங்கெல்லாம் அந்த ஒரு சின்ன சின்ன கூட்டுரோடுன்னு சொல்லுவாங்க, ஒரு 4 வழி சாலை இருக்கும், இல்லை ஒரு 3 ஊருக்கு வந்து அது பொதுவான ஒரு இடம் இருக்கும். அந்த மாதிரி இடத்துல எல்லாம் அந்த பஸ் நின்று அங்கே இருக்கவங்ககிட்டலாம் பேசிட்டு போறாரு. அது இல்லாமல் பொதுக்கூட்டம் பேசுறாரு. இப்போ இந்த கூட்டத்தெல்லாம் அவங்களுக்கு பார்த்தா கணக்கில் தெரியலையா? எதுக்கு அவங்களாம் வேலை இல்லாமல் வராங்களா? சரி, காசு கொடுத்து கூப்பிடுறாங்க, மக்கள் வராங்களா? அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாதா? 10% எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்துட்டு 9% அண்ணாமலைக்கு கொடுக்குறீங்களே, உங்களுக்கு வந்து இது நியாயமான கணக்கா? ஒரு எதிர்கட்சி, பிரதான எதிர்கட்சி திமுக அண்ணா திமுக வாக்கு விகிதாச்சாரம் எவ்வளோ போன தேர்தலில்? 3%. ரைட்டுங்களா? 16 லட்சம் இருக்கிறாங்க கவர்மெண்ட் அரசு உத்தியோகத்தில் வேலை செய்கிறவங்க, தற்காலிக பணியாளர், அது ஒரு சைடு. இவங்கெல்லாம் கடுப்பாய் ஓட்டு போட்டால் என்ன ஆகும்? இவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்காங்களா? விவசாயிகளோட பிரச்சனைகள் எவ்வளோ இருக்குது? 100 நாள் வேலை வாய்ப்பு இன்னைக்கு நிறைய இடத்துல கிடைக்கல. அப்போ அது ஒரு பிரச்சனை இருக்குது. கூட்டுறவு லோனெல்லாம் வந்து ஒதுக்குறேன்னு சொன்னீங்க, பண்ணலை. அம்மா உணவகத்தில் எவ்வளோ பேர் சாப்பிட்ருப்பாங்க? நான் ஏன் இதை வந்து சொல்கிறேன்னா, திமுக முதல்வர் மேலே மக்களுக்கு கோபம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு பத்திரிகையாளர்னா பெரிய கோபம் கிடையாது. ஆனால் சிஎம் மேலே ஒரு அருவருப்போ, இல்லை ஸ்டாலின் அவர்களை எங்களுக்கு பிடிக்காது அப்படியெல்லாம் யாரும் சொல்கிறது கிடையாது. ஆனால் இந்த ஆட்சி மீது, சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது, அமைச்சர்கள் மீது மக்கள் கடும் கோபத்தில் இருக்காங்க. இதை ஏன் புரிஞ்சிக்க ஊடகங்கள் தவறுறாங்கன்னு தெரியல. ஏங்க 4 வருஷம் 4.5 வருஷம் ஆகி ஆன்டி இன்கம்பன்சியே இல்லை, திருப்பி நாங்கள் தான் அப்படின்னா, அப்படி வரக்கூடிய அந்த கணக்குகளை வந்து நான் வந்து ஒரு பத்திரிகையாளர்னா என்னால் அதை அப்படி ஏற்றுக்க முடியாது.